அந்த பிரசன்டேஷன் வந்து வேற லெவல்ல இருக்குது. என்னப்பா இது? ஏசி சோ சாப்பிட்டுறலாம். அந்த சிக்கனை பிச்சு காட்டுங்க பாப்போம். ஸ்மார் லிப்ஸ்டிக்ஸ் கலர்ஸ் நீங்க போட்டு கொண்டு போலாம். ஹாய் गाइस. ஹாய் வணக்கம். இது உங்க கிரேசி பியா சேனல். நாங்க கௌஷி மேலாவும். ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் இன்றைக்கு கொஞ்சம் பட்ஜெட்டாக ஒரு ஷவான் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம். ஸோ நாங்கள் கிட்டத்தட்ட தான் பார்த்தோம், பர்கர் கிங்கில் வந்து ஷவான் இருக்குது. ஸோ அது 2 வெரைட்டியில் இருக்குது. ஸோ எடுக்கலாமா இல்லையானு எங்களுக்கு தெரியலை. ப்ரீ புக் பண்ணணுமா என்று கூட எங்களுக்கு தெரியாது. ஸோ போய் கேட்டு பார்க்க போனோம். இருந்துச்சுன்னா எடுத்து உங்களை காட்டுறோம். ஓகேயா? எஸ். ஸோ நாங்கள் உள்ளுக்கு போயிட்டு கேட்டு பார்த்துட்டு எடுக்க முடிஞ்சுச்சுன்னா எடுத்து காட்டுறோம். உள்ளே போயிடுவோமா? எஸ், உள்ளுக்கு போயிடுவோமா? ஸோ நாங்கள் கொல்லப்பட்டிக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இப்போ கேட்டுருவோமா? எஸ். ஓகே. ஏன்னா அங்கே வந்து 2 வெரைட்டிஸில் சவான் இருக்குது. ஒன்று வந்து கிங் சிக்கன் சவான், அப்புறம் என்ன இல்லை, ஒன்று வந்து கிங் சவான், மற்றது வந்து கிரில் சிக்கன் சவான். ஸோ நாங்கள் 2மே எடுக்க போகிறோம். எஸ். ஸோ எடுத்து இங்கேயே முடிஞ்சால் காட்டுவோம். என்ன? ஓகே. எவ்வளோ வந்துச்சு? ஹவு மச்? 9580. ஸோ கிட்டத்தட்ட 4500. ஒன்று வந்து 4800, இன்னொன்று வந்து 4300. ஓகே. இப்போ நான் இன்னும் நிற்போங்க, எங்கே இருப்போம்? அங்கே இருப்போம். எனக்கு வந்து இந்த இதுகளை பார்த்தோன்னு ஞாபகம் வந்துச்சு. முந்தி சின்ன வயசுலேயே வந்து மெக்கர்ஸ் அந்த மாதிரி போகும்போது வந்து இந்த டாய்ஸ் இருக்கும், கிட்ஸ் மீலில் வரும். ஸோ இங்கேயும் இருக்குது. ஸோ ஒன்று நான் கலெக்ட் பண்ணுவேன். வீட்டை கூட 1-2 வச்சுருக்கேன். அதில் வடிவமான டாய்ஸ் எல்லாம் வரும். ஸோ எனக்கு அதை பார்த்தோன்னு ஆசையாக இருந்துச்சு. பட் எனக்கு இந்த சீரீஸ் பெருசாக பிடிக்காது, அதனால் வாங்கல. பட் நீங்கள் யாராவது அது கலெக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னால் சொல்லுங்கள். ஓகே. இப்போ எங்கே இருப்பாங்க விஷயம்? அதான் நானும் யோசிக்கிறேன். இதில் இருப்போமா? எஸ், இதில் இருப்போம். ஓகே. ஸோ இப்போ 2 ஷவானும் வந்து பார்த்தோன்னே வந்து செம டெம்டிங்காக நல்லா இருந்துச்சு. பிகாஸ் அந்த ப்ரெசன்டேஷன் வந்து வேறு லெவலில் இருக்குது. என்னப்பா இது? எஸ், இது வந்து எங்களுக்கு அந்த யூஸ் அண்ட் த்ரோ மாதிரியான பெட்டியில் தான் கொடுக்குறாங்க. இதில் வந்து கிரில் ஷவர்மா. நாங்கள் அந்த கிரில் ஷவர்மா இல்லை, கிரில் ஷவான். முதல்ல நான் ஷவர்மான்னு சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு நேற்று நைட் நான் ஒரு ஷவர்மா சாப்பிட்டேன். அதேதான். சரி, ஓகே. இதில் வந்து என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால், இது 4300 rupees அப்படின்னு நினைக்கிறேன். பட் இதுக்கு முட்டை கொடுக்குறாங்க, கிரில் சிக்கன் எல்லாமே கொடுக்குறாங்க. அண்ட் இது வந்து 4800 rupees. இதுக்கு வந்து நல்ல ஃப்ரைடு சிக்கனோட கொடுக்குறாங்க. அதோட கிரேவிஸ் எல்லாமே வந்திருக்கு. எனக்கு வந்து ஆப்பிள் பை கொஞ்சம் ஆசையாக இருந்தாலும் அது வேறு நான் எடுத்திருந்தேன். ஸோ நாங்கள் சாப்பிட்டு பார்த்துருவோமா? சாப்பிட்டு பார்த்துருவோம். ஸோ நீங்கள் எது சாப்பிட போகிறீங்க? நான் வந்து அதுவா? ஓகே. எனக்கு உண்மையாக வந்து ஃப்ரைட் சிக்கன் தான் பிடிக்கும். பட் கௌஷி வந்து இதை சாப்பிட்றதால வேறு வழி ஒன்றும் பண்ணலாது. நான் வந்து கிரில்டை சாப்பிட்றேன். ஓகே. என்ன தந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதுக்கு வந்து இப்படி ஒன்று தந்திருக்காங்க. சலாட் வந்திருக்கு. இதில் போட்டுருவா? போட்டுருங்க. ஸோ வந்து சலாட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கிரேவி கொடுத்துருக்காங்க. அது அப்புறம் நான் எடுத்து கொட்டுறேன். அண்ட் 2 முறை கிரேவியாக தான் இருக்கும்னு நம்புகிறேன். எஸ்ண்ணா. அண்ட் வந்து அப்போ சலாடும் 2 வந்திருக்கு. எனக்கு இந்த சலாடில் என்ன பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் வெங்காயம். எனக்கு எப்போவுமே வெங்காயத்தோட குழச்சி சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ சாப்பிட்றலாம். சிக்கனை பிச்சு காட்டுங்க பாப்போம். இங்கே பாருங்கள், நல்லா சூடாக வந்திருக்கு. நல்லாயிருக்கு. எனக்கு வந்து அந்த சிக்கனில் வந்து அந்த கிறிஸ்பி பார்ட் வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ இதை வச்சாச்சு. இதில் வந்து இந்த பொரிச்ச வெங்காயம் போட்டிருக்காங்க. தட்ஸ் குட். ஸோ நிறைய பேர் வந்து நாங்கள் லாஸ்ட் டைம் வந்து ஒரு ஷவான் செஞ்சுருந்தோம் 18,000க்கு. ஸோ அந்த ஷவானை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து எங்களுக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, கொஞ்சம் பட்ஜெட்டாக கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்ட்டு. ஸோ அதான் இங்கே நீங்கள் பர்கர் கிங் தான் இது. பர்கர் கிங் அங்கே வந்து பட்ஜெட்டாக கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து லைட்டாக ஊற்றிடுங்க. ஸோ கௌஷிக்கு கிரேவி பெருசாக பிடிக்காதுண்ணா. எனக்கு வந்து கிரேவி வந்து லைட்டாக ஒரு பயம் மாதிரி. ஸோ அதை விட வந்து நாங்கள் இதோட சாப்பிட்டா பெட்டர் மாதிரி. நிறைய சோறு கொடுத்துருக்காங்க. உண்மையாக வந்து இது எப்படி நம்ம சாப்பிடணும்? ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னு சொன்னால் எல்லாரும் வந்து கூட்டமாக இருந்து கதைச்சு சாப்பிடும்போது நல்லா இருக்கும். ஸோ நீங்கள் அப்படி எதிர்பார்க்குறீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல பட்ஜெட்டாக ஒரு ஆளுக்கு ஒரு 4 பேரோட வந்தீங்கன்னா நான் ஒரு ஆளுக்கு 1000 ரூபா அப்படி சாப்பிட்டுடலாம். ஷேர் பண்ணி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். டேஸ்ட் வைஸும் சூப்பராக இருக்கும். இது எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. பாருங்க, கௌஷி வந்து எப்போவுமே அந்த சிக்கனை சாப்பிட மாட்டா. அதை கோட் பண்ணி இருக்கிற அந்த கோதுமை இருக்குல்ல, அதுதான் சாப்பிடுவோம். எப்பவுமே ஹெல்த்தியான ஐட்டம் வந்து கௌஷிக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் எனக்கு இந்த ப்ரெசன்டேஷன் பிடிச்சிருக்கு. ஸோ நார்மலாக வந்து எவ்வளோ பெருசுன்னு பார்த்தீங்களா? இது தனியாக சாப்பிட்றவங்களும் இந்த பூமியில் இருப்பாங்க. அப்படியும் இருப்பாங்க. சோ ஜிம் ஆட்கள் நல்லா ஜிம் செய்யறாங்க நல்லா சாப்பிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்படி சாப்பிட மாட்டாங்க, எல்லாமே சிக்கனா சாப்பிடுவாங்க.
சிக்கினா சிக்கன் சரி நான் இந்த ரைஸை பார்த்துருவேன். எனக்கு எப்பவுமே வந்து இந்த மஞ்சள் கலர் ரைஸ் வந்து பார்த்தோன்னே வந்து பசி இல்லாட்டியும் நல்லா பசிக்கும். ஏன்னா அந்த வாசம் வந்து வெங்காயம் எல்லாம் போட்டிருக்காங்கல்ல, ஸோ சாப்பிடும்போது நல்லா இருக்கும். அண்ட் இந்த முட்டையை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மோல்டிங் மாதிரி இருக்கும், அதில் உடைச்சி ஊற்றி பொடிச்சிருக்காங்க, அதனால வட்டமாக வந்திருக்கு. அண்ட் கருவேப்பிலை நிறைய போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? கருவேப்பிலை போட்டிருக்காங்க, வெங்காயம் போட்டிருக்காங்க. என்ன ஃபர்ஸ்ட் வாய் சொல்லாமல் கொள்ளாம வச்சுருக்கீங்க. சிக்கனை பொறுக்க காட்டுங்க பார்ப்போம், பீங்க பார்ப்போம், எல்லாம் கடிங்க பார்ப்போம். ஸ்மோக்கியாக இருக்கா? சிக்கனுக்கு நிறைய லெமன் போட்டிருக்காங்க, அதனால வந்து லெமன் ஃப்ளேவர் நல்லா தெரியுது. ஆனால் கொஞ்சம் உரைக்குது. கிரேவி போட்டு சாப்பிடுவா. இது கொஞ்சம் உரைப்பான இதாக இருக்கு. நல்ல காலம் நான் அதை எடுத்தேன், பட் இது நல்லா இருக்கு. இது வந்து நல்ல ஃப்ளேவரா இருக்கு. அது நான் சாப்பிட்டு பார்க்கல எப்படி இருக்குமெண்டு. அது நல்லா இருக்கு. பட் மேலே போட்ட பிரசன்டேஷன் எல்லாம் வேற லெவலில் இருக்கு. அந்த வெங்காயத்தோட சாப்பிடும்போது வேற லெவலில் இருக்கு. செமனோ வந்து இப்போ நாங்கள் வந்து ஸ்டெப் பண்ணி சாப்பிட போகிறோம். எஸ். ஸோ கௌஷி வந்து அதை சாப்பிட போகிறேன். அண்ட் கௌஷி வந்து அதுக்கு முதல்ல ஆப்பிள் பை சாப்பிட்றேன். நான் வந்து சாப்பிட போகிறேன். இதுக்குள்ள வந்து சிக்கன் விங்ஸும் வந்திருக்கு பார்த்தீங்களா? நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, சூப்பராக செஞ்சுருக்காங்க, அது நல்லா இருக்குது, வேர்த் இட். எனக்கு இது பிடிச்சிருக்கு. இது வந்து 5 ரூபா கூட. யா 300 ரூபா. இங்கே பாருங்க. பார்க்குறீங்களா? எனக்கு வந்து எப்போவுமே ஃப்ரைட் சிக்கன் வந்து ரொம்ப பிடிக்கும். இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. ஸோ கௌஷி வந்து டெசர்ட் வாங்கல. என்னோட ஃபேவரட். கௌஷி வந்து டெசர்ட் ஒன்று வாங்கிட்டா. எப்படியுமே வந்து ஏதாவது சாப்பிட்டா ஏதாவது டெசர்ட் ஒன்று சாப்பிடணும். வேணா அது என்னன்னா இங்கே வரும்போது போஸ்டர்லேயே பெருசாக போட்டிருக்காங்க. பார்த்தோன்னே இதை வாங்கத்தான் இருக்குது அப்படின்னு யோசித்தேன். சாப்பிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றேன். ஓகே கௌஷி, சாப்பிட்டு முடிஞ்சு இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அமேசான் ஃபைண்ட் மாதிரி நானும் வந்து அலி எக்ஸ்பிரஸ் ஃபைண்டுன்னு ஒன்று வைக்க போகிறேன். ஸோ நான் வந்து இது ரீசெண்ட்லி வாங்கினேன். இது என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து லிப்ஸ்டிக்ஸை வந்து இதில் போட்டு வைக்கலாம். ஸோ ரொம்பவே குட்டியாக இருக்கா. பட் 1 2 3 4 5 6 லிப்ஸ்டிக்ஸ் கலர்ஸ் நீங்கள் போட்டு கொண்டு போகலாம். இது நான் எதுக்காக வாங்கினேன் அப்படின்னு சொன்னால், இது என்னோடய ஃபேவரட் லிப்ஸ்டிக். ஆனால் இங்கே முடிஞ்சிட்டு, பட் இவ்வளோ லிப்ஸ்டிக் இருக்குது. ஸோ அதை வருகி இதுக்குள்ள போடத்தான் வாங்கினேன். அந்த மாதிரி இன்னொன்று இருந்தது, அதை வருகி போட்டுட்டேன். நான் போட்டதை காட்டவா? நீ பாருங்க. ஸோ நீங்கள் வந்து எங்கேயா போகும்போது இப்படி எல்லாத்தையும் போட்டு நீங்கள் கொண்டு போய் யூஸ் பண்ணலாம். இது வந்து 450 ருபீஸு கிட்ட வந்துச்சு. ஸோ நான் எல்லாமே 450 சொல்கிறேன், பட் அப்படி தான் வந்துச்சு. ஸோ நான் வந்து இதை நேற்றுலேருந்து கிண்டி போட்டுட்டு இருந்தேன். அப்போ வேளா வந்து என்னெல்லாம் பண்ணுறம்மா நீ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எனிவேஸ், உங்களுக்கு ஏதாவது லிப்ஸ்டிக் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் எதுலையா போட்டு யூஸ் பண்ணணும்னா இதை கொண்டு போகலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் ட்ராவலிங் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 6 லிப்ஸ்டிக் கொண்டு போகிறீங்க, 2 டேஸ்க்கு வேணும் 3 டேஸ்க்கு வேணும்னாலும் இதை வந்து நீங்கள் ஈஸியாக கொண்டு போக முடியும். ஸோ இதை நான் ஃபில் பண்ணிவிட்டு அப்புறம் காட்டுறேன் உங்களுக்கு, நிறைய லிப்ஸ்டிக்ஸை போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே இப்போ நாங்கள் வந்து சாப்பிட்டோம், இனி வெளிக்கிட போகிறோம். ஸோ முடிச்சிடலாம் கௌஷி? எஸ், நாங்கள் இந்த வீடியோ இதோட முடிக்க போகிறோம். ஸோ நீங்கள் பட்ஜெட் ஷவான் கேட்டிருந்தீங்க. ஸோ கொஞ்சம் பட்ஜெட்டான ஷவான் நாங்கள் சொல்லியிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸோட வந்து சாப்பிட்றதுக்கு, ஃபேமிலிஸோட வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்கும். சிம்பிளான ஷவான் தான், பட் ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோட உங்களை மீட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு முன்னுக்கு மறக்காமல் கிரேசிபே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ஸ்டா, டிக்டாக், ஃபேஸ்புக், யூடியூப் எல்லாமே கிரேசிபேயான பேரில் தான் இருக்குது. மறக்காம ஃபாலோ பண்ணுங்கள். பை. See you guys.